ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அஜித் ஃபேனு. நேற்று தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கார் ரேஸை பார்த்துருப்பீங்க. அந்த கார் ரேஸ் என்னன்றது நிறைய பேருக்கு என்னென்ன புரிஞ்சிருக்காது. அதை பற்றி என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். நேற்று நடந்த ரேஸை வந்து 24 ஹவர்ஸ் என்டியூரன்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்டியூரன்ஸ் ரேஸுன்றது வந்து பேசிக்காக வந்து ஒரு கார் 24 ஹவர்ஸ் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த காருக்கு 3லேருந்து 4 டிரைவர் இல்லை 5 டிரைவர் கூட ஒரு டீம் போடுவாங்க. ஸோ ஒரு டிரைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 hours to 4 hours வந்து கண்டினியூஸாக ஓட்டுவாங்க, இல்லை மாற்றி கூட ஷிஃப்டாக ஓட்டுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் ரேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டீம் ஹையஸ்ட் லேப் வித்தவுட் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் வின்னுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நேற்று நடந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கேட்டகரி இருக்குது. அந்த 5 கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா GT3, 992, GTX, GT4 அண்ட் TCEன்னு சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரி நடந்திருக்கு. அந்த 5 கேட்டகரியில் அஜித் சார் டீம் வந்து பார்த்திங்கன்னா 992ன்ற கேட்டகரியில் காம்படேட் பண்ணாங்க. அவங்க வண்டி நம்பர் வந்து 901. அஜித் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா GT4ன்ற கேட்டகரியில் காம்படேட் பண்ணார். அவரோட வண்டி நம்பர் வந்து 414. அந்த வண்டி தான் வந்து கிராஷ் ஆச்சு. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணாங்க. ஃபைனலாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அஜித் சாரோட டீம் வந்து 992 கேட்டகரியில் 3rd பொசிஷனில் வந்திருந்தாங்க. அஜித் சார் ஓட்டின வண்டி 414 GT4 கேட்டகரியில் 4th பொசிஷன் வந்திருந்தது. நிறைய பேர் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் கார் ரேஸை பார்த்துருப்பீங்க. அதில் டிவியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காலம் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, ரைட் சைடில் ஒரு காலம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது என்னன்றதும் கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லெஃப்ட் சைடில் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவரோட பொசிஷன், டைமிங்கு, அப்புறம் லீடரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கேட்டகரிஸ். ஸோ இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காங்கன்றதை மட்டும்தான் இதில் காமிக்கும். நேற்று நடந்த ரேஸோட ரிசல்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அது என்னன்றது இப்போ பார்ப்போம். இந்த ரேஸ் ரிசல்ட் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது க்ளீனாக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனு, வண்டியோட நம்பரு, என்ன கிளாஸு, என்ன டீமோட அஃபீஷியல் என்ட்ரி நேம் என்ன, கார் என்ன மாடலு, டிரைவர் என்ன, ஒருத்தருக்கும் கேப் என்ன டிஃப்ரென்ஸு, ஃபாஸ்டஸ்ட் லேப் டைமு, அதுக்கப்புறம் ரேஸ் டைமுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேலே உங்களுக்கு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 23rd ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வண்டி நம்பர் வந்து 901. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 992. அது வந்து 3rd பொசிஷனு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். டீம் நேம் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் ரேசிங்கு. அதுக்கப்புறமா கார் வந்து பார்த்திங்கன்னா Porsche 911 GT3 கப்பு. டிரைவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. கேப் வந்து பார்த்திங்கன்னா அதில் 568 லேப்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 minutes 32 seconds 872 milliseconds. இதுதான் ரேஸஸோட இது. ஃபாஸ்டஸ்ட் டைமுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு லேப் அடிக்கிறதுக்கு 2 minutes 0.2 seconds அண்ட் 382 milliseconds போட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 158 km/h வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 382 அத்தனாவது லேப்பில் இந்த லேப் டைமிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபுல் ரேஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா 24 hours 2 minutes 37 seconds. அதோட ஆவரேஜ் டைம் பார்த்திங்க அப்படின்னா 127 km வந்து இவங்க வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க டோட்டல் ரேஸில். ஸோ இதுதான் இந்த சார்ட் சொல்லுது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த கார் ரேஸ் பார்த்தாலும் எப்படி நம்ம ரைடரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித் சார் ரேசிங் வந்ததுனால அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் வந்து எல்லாருமே இன்றைக்கி ரேசிங்கை பற்றி பேசுகிறோம். இது வரைக்கும் ரேசிங் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேரை வந்து நம்ம மறந்துடுறோம். அந்த மாதிரி இந்தியாவில் ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் ரேசர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோ பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.